காலகட்டத்தில் ஹேர் டைகளை பயன்படுத்தி முடியின் நிறத்தை மாற்ற விரும்புகிறார்கள். இதை ஆண்கள் மற்றும் பெண்கள் என இருவரும் பயன்படுத்தி வருகிறார்கள். இது சாம்பல் அல்லது வெள்ளை நிற முடியை மறைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இவ்வாறு ஹேர் டை செய்து மக்கள் தங்கள் தோற்றத்தை மாற்ற விரும்புகிறார்கள். இது ட்ரெண்டாக இருப்பினும் முடி சாயம் மற்றும் முடி ஆரோக்கியம் இரண்டு முற்றுமே வேறுபட்டதாகும். முடிக்கு கலரிங் செய்யும் முன் முதலில் அது பாதுகாப்பானதா என்று தெரிந்து கொள்வது அவசியம். முடிக்கு சாயமிடுதல் உடல் ஆரோக்கியத்திற்கும் கூந்தலுக்கும் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்துகிறது. தொடர்ந்து முடிக்கு சாயம் பூசுவது முடி பராமரிப்பை வீணாக்கிவிடும். முடிக்கு வண்ணமிடுதலில் நிரந்தர முடி சாயங்கள், அரை நிரந்தர முடி சாயங்கள், ப்ளீச்சிங், அமோனியா அல்லாத முடி சாயங்கள் என பல வகைகள் உள்ளன. எனினும் நிரந்தர முடி சாயத்தில் அதிக அளவு ரசாயனங்கள் நிறைந்துள்ளன. இதில் முடிக்கு ஹேர் டை பயன்படுத்துவதால் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. வீடியோக்குள்ளே முடிக்கு வண்ணமிடும் சாயங்களில் அதிக அளவு ரசாயனங்கள் உள்ளன. இதில் பாராபெனில் டைமண்ட் என்ற ஒவ்வாமையும் அடங்கும். இதனால் தோல் அலர்ஜி உள்ளவர்களுக்கு கடுமையான ஒவ்வாமை எதிர்வினை ஏற்பட வாய்ப்புண்டு. குறிப்பாக தடிப்பு தோல் அலர்ஜி, அரிக்கும் தோல் அலர்ஜி உள்ளவர்கள் முடி சாயங்களை தவிர்ப்பது நல்லது. மேலும் இந்த முடி சாயங்கள் தோல் அரித்தல், சிவப்படைதல், எரிதல் மற்றும் வீக்கம் போன்றவற்றை ஏற்படுத்தும். முடிக்கு சாயமிடுவது கண்களையும் பாதிப்படைய செய்யலாம். இது கண்களில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். முடி சாயத்தில் இருக்கும் ரசாயனங்கள் கண்களை பாதிப்படைய செய்யும். சில நேரங்களில் இது கண்களுக்கு எரிச்சல் மற்றும் அசௌகரியமான மாற்றத்தையும் ஏற்படுத்தும். ரசாயனங்கள் அடங்கிய முடி கலரிங் பயன்படுத்துவது தலைமுடியில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தலாம். இதனால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாது முடி பாதிப்பை ஏற்படுத்தும். அதன்படி ஹேர் டையிங் அடிப்பது அமோனியா, முடி பிளவு, முடி உதிர்தல், பலவீனமான முடி போன்றவற்றை ஏற்படுத்தலாம். முடி சாயங்களில் உள்ள ரசாயனங்களை உள்ளிழுப்பதால் இது மூச்சு திணறல், தொடர்ச்சியான இருமல், நுரையீரல் வீக்கம், ஆஸ்துமா தாக்குதல்கள் மற்றும் தொண்டை அசௌகரியத்தை ஏற்படுத்தலாம். மேலும் ஏற்கனவே ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு இந்த ஹேர் டை பயன்படுத்தினால் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். கர்ப்பிணி பெண்கள் முடி கலரிங் செய்வது பிறக்காத குழந்தைக்கும் கூட பாதிப்பை ஏற்படுத்தும். ஏனெனில் இது வீரியத்தை ஏற்படுத்தலாம். எனவே கர்ப்ப காலத்தில் ஹேர் டையிங் அடிக்கக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது. இது குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். நாம் ரசாயனங்கள் கலந்த ஹேர் டையை பயன்படுத்துவதை விட இந்த காலகட்டத்தில் மூலிகை ஹேர் டைகள் பல வகையாக உள்ளது. அதை பயன்படுத்தி இயற்கையான ஹேர் கலரை நாம் பெறலாம். இப்படி செய்தால் நம்முடைய உடலுக்கு எந்த ஆபத்துகளும் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.